சின்னதா இந்த மளிகை கடைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மாசம் 2500 3000 சொல்லி தான் கரண்ட் பில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ 11000 இந்த மாசம் கரண்ட் பில் வந்துருக்கு. இது எங்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெட்ஜர்ல இந்த மீட்டருடைய சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. சீரியல் நம்பர் பார்த்தீங்களா? அடுத்தது வந்து இதோடைய பில் டீட்டெயில் பார்த்துங்க. 3000 2000 சொல்லி தான் வந்திருக்கு. கடைசி மாதம் 11121 வந்திருக்கு. அடுத்தது டேட் பாருங்கள் 31/10/2025. அந்த நேரத்தில் கேடபிள்யூஹெச் எவ்வளோ பதிவாயிருக்குன்னு பாருங்கள். 4095 டிமாண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3/4 கிலோவாட் பதிவாயிருக்கு. அடுத்தது நாம இதோடைய மீட்டருடைய ரீடிங் பார்த்துக்கலாம். செக் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நவம்பர் 6 1:30 மணி டேட் டைம். சரி, இப்ப மீட்டர் பார்க்கலாமாப்பா? மீட்டர் பாருங்க. மீட்டர்ல ஒவ்வொன்றையும் சரியா பாத்துக்குங்க. இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சீரியல் நம்பர். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதோட டேட் இதுவே தப்பா தான் இருக்கு. டேட்டு அடுத்த டைம் இதுமே தப்பா தான் இருக்கு. அடுத்த மெயின் இதுல பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா கேடபிள்யூஹெச். இந்த கேடபிள்யூஹெச் கரெக்டா குறிச்சு வச்சுக்கோங்க. 13. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய எம்டி மேக்ஸிமம் டிமாண்ட் இதை பாத்துக்குங்க. அதான் ப்ரீவியஸ் எம்டி. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ரீடிங் குறிச்சிட்டு போன நாள்லேருந்து நான் வீடியோ எடுத்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள். இந்த 6 நாளைக்கு நம்ம கணக்கு போடும்போது 218 யூனிட் வருது. இந்த 218 6 நாளுக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 36 யூனிட் வருது. ஆனால் மீட்டரில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த எம்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3/4 கிலோவாட்டு பெருக்கல் 24 போட்டிங்கன்னு சொன்னால் அதிகபட்சமாகவே ஒரு நாளைக்கு 18 யூனிட் தான் ஓடணும். இந்த மாதிரி தான் முதல்லையும் ஓடி இருக்கு. ஆனால் இந்த மீட்ரு வந்து அதிகமாக ரீடிங் ஓடுறதுனால இவர் வந்து இந்த மாதம் 11000 ரூபா கரண்ட் பில் கட்டியிருக்காரு. இங்கே வந்து இபி மீட்டர் தப்பாக ஓடினதான் இங்கே பிரச்சனை.